ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையலோட நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் டேஸ்டான பட்டாணி கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்கு பார்க்க முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்டாணி கிரேவி பண்ணுறது பார்த்திங்கன்னா 200 கிராம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா காலையில் ஊற போட்டிருந்தேன். காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டு ஊற போட்டுக்கணும். ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். குக்கர் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு. குக்கர் சூடாதுமே இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகவே இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் புரியும் போது இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, இது 2 சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. மசாலா பொடிகளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக வதக்கி விட்டுருங்க. மசாலா பொடிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி பழம் வந்து வதங்கணும். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடும். நான் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கேன். 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பேஸ்ட்டு பாருங்கள் வதங்கியிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். பட்டாணியை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பட்டாணியை பாருங்கள் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி அரைசலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி வர நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே 4 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் வந்ததுமே குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி குக் ஆகிருக்கு. முன்னூறு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பட்டாணி வந்து நீங்கள் 5 விசில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டாணி குழஞ்சிரும். அதனால் 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு பாருங்கள். சூப்பரான பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டாணி கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு சேர்த்து அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டாணி கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.